श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. श्री गोदास्तुति முதல் ஸ்லோகம். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் போதாம் அனன்ய சரணஹ சரணம் பிரபத்யே. ஸ்ரீ தேசிகன் கோதாதேவிக்குன்னு ஆரம்பிக்கிற பொழுதே முதல்ல ஸ்ரீ போட்டு ஆரம்பிக்கிறார். மங்களகரமா ஸ்ரீங்கிற சப்தமே தாயார குறிக்கிற சப்தம். அந்த ஸ்ரீ சப்தத்துக்கு அவ்வளவு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல நம்ம கருணைன்னு எடுத்துக்கலாம். அப்படி இருக்கிற பொழுதும் ஸ்ரீங்கிற சப்தத்துல ஆரம்பிச்சு அடுத்தது விஷ்ணுங்கிற பதத்தை போட்டுட்டார். இந்த இடத்துலயே தாயாரும் பெருமாளும் உள்ள சேர்த்திய சொல்றதாக எடுத்து அதே ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லிங்கிறார். நந்தவனத்துல தாயார் அவதாரம் பண்ணியிருக்கா. அவ அவதாரம் பண்ற பொழுதே அந்த நந்தவனத்துல பிறந்த சந்தனம் போன்றவளா இருக்கா இவ. அது எப்படி? துளசி வனத்துல கற்பக கொடி இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி துளசி வனத்துல சுத்தி துளசி வனம், அதுக்கு நடுவுல தாயார் அவதாரம் பண்றா. அந்த இடத்துல கற்பக கொடியா இவ அவதாரம் பண்ணியிருக்கா. இந்த கற்பக கொடி வளர்றதுக்கு ஒரு இது குச்சி வேணுமே. அது எது? அதுதான் ஸ்ரீரங்கநாதன் அப்படிங்கிற வடபத்ரசாயி. அந்த மரத்தை சுத்தி கண்டு இந்த கொடி வளர்றதுதான். அதுவும் எப்படி? விஷ்ணு சித்த குலநந்தன விஷ்ணுவையே தன்னுடைய சித்தத்துல வச்சுருக்கிற அந்த பெரியாழ்வார் குலத்துல அவதாரம் பண்ணியிருக்கா. அந்த பெரியாழ்வார் மட்டுமல்ல, அத்தனை ஆழ்வார்களுக்கும் நடுவுல இவள் கற்பக கொடியா நந்தவனத்துல துளசி செடியில ஆடி பூரத்தன்னைக்கு தோன்றியிருக்கா. அந்த கற்பக கொடிக்கு இந்த ஹரிச்சந்தன மரம் ஊன்றுகோலா இருக்கு. ரங்கமன்னார் அப்படிங்கிற ஹரிச்சந்தன மரம் அதை சுத்தி படர்ந்துட்டு இருக்கா இவ. யோக திருஷ்யாம் அந்த இடத்துலயே சேர்த்திய சொல்றார். தாயாரும் பெருமாளும் கற்பக கொடி அந்த ஹரிச்சந்தன மரத்தை சுத்தின்னு இருக்கு. அப்படி அதுவும் ஒரு சேர்த்திய இந்த இடத்துல சொல்றார். எப்பொழுதுமே தாயாரும் பெருமாளும் சேர்ந்து இருக்கிற சேர்த்தி தான் நமக்கு சரணாகதிக்கு உபாயமா இருக்கு. அப்படி இருக்கிற பொழுதோ அந்த மாதிரி இருக்கிற அந்த நந்தவனத்துல பிறந்த சந்தன மரம் அப்படிங்கிறார். அது எப்படி? இந்த கல்பவல்லி அப்படிங்கிறது ஸ்ரீ தேசிகன் தயாசதகத்திலையுமே 14வது ஸ்லோகத்துல எடுக்கிறார். கிருப்பணஜன கல்பலதிகாம் அப்படிங்கிறார். கிருப்பையோட இருக்கிற நீ கற்பக கொடி, நீ எதை கேட்டாலும் தருவே அப்படிங்கிறார். அதே பாதுகா சகசிரத்திலையும் 572வது ஸ்லோகத்துல எடுக்கிறார். மரதக ருச்சி பத்ரா மௌத்திக ஸ்மேர புஷ்பா ஸ்புட கிசலய சோபா பாசுரை பத்மராகைகி பலமகில முதாரா ரங்கநாதஸ்ய பாதே கலயசி பவதீன கல்பவல்லீவ காச்சித் அப்படின்னு அதுலயும் எடுக்கிறார். நீ பாதுகாதேவியே, நீ ஒரு கற்பக கொடியா இருக்கிற, கேட்டதெல்லாம் தர்ற கொடியா இருக்க. அந்த கற்பக கொடிக்கு பெருமாளுடைய திருவடிதான் உனக்கு சுத்திக்கிற மரமா இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிற உனக்கு அந்த பாதுகையில இருக்கிற பச்சை கற்களுடைய காந்தி எப்படி இருக்குன்னா இலைகள் மாதிரி இருக்கான். அந்த முத்துக்கள்லாம் பூக்கள் மாதிரி இருக்கான். அதுல இருந்து பிரகாசிக்கிற அந்த கிரணங்கள்லாம் இருக்கே, பத்மராகங்கள்லாம், அதெல்லாம் தளிர் மாதிரி இருக்கு. அப்படி இருக்கிற அந்த பாதுகாதேவியா நீ இருந்தா கூட அங்கேயும் நீ எங்களுக்கு கற்பக கொடியா பெருமாளை சுத்திந்து நீ கேட்டதெல்லாம் கொடுக்கிற கற்பக கொடியா இருக்கே அப்படிங்கிறார்.
அது மட்டும் இல்ல, கோதாதேவி அப்படிங்கிறவள் பூமாதேவியோட அவதாரம். பூமாதேவிங்கிற போது நமக்கு வராக பெருமாள் ஞாபகத்துக்கு வரார். வராக பிரளய காலத்துல ஹிரண்யாக்ஷன் கிட்டேந்து பூமி தேவி இடர்ந்து எடுத்துட்டு வந்ததும் தாயார் என்ன காப்பாத்தி இடர்ந்து எடுத்துட்டு வந்து காப்பாத்திட்டு, நம்மளுடைய குழந்தைகள்லாம் இந்த சம்சார கடல்ல தத்தளிச்சுட்டு இருக்காளே, நீந்தி வர தெரியாம, அவளை நீங்க எப்படி காப்பாத்துவேள் அப்படின்னு கேட்கிற பொழுது பெருமாள் சொல்றாராம், பூமாலையும் பாமாலையும் எனக்கு கொடுக்கணும், கொடுத்தால் அதுவும் எப்படி இளமையிலேருந்து தரணும், அந்த அப்படி கொடுத்தா நான் அவளை காப்பாத்துறேன் அப்படிங்கிறாளாம். அப்படி சொல்லிட்டா நமக்கு எப்படி இது புரியும்? உடனே திருப்பாவையில 5ஆம் பாசுரத்துல சொல்ற, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் அப்படின்னு அந்த இடத்துல இந்த மாதிரி நமக்கு சொல்லி கொடுக்குறா. இப்படி பூமாதேவி அப்படிங்கிறவள் பொறுமையின் சிகரமா இருக்கிறவள். அதே மகாலட்சுமி அப்படிங்கிறவள் கருணையின் சிகரமா இருக்கிறவா. அந்த பெரிய பிராட்டி மகாலட்சுமி தான் பூமாதேவியாகவும் அவதாரம் எடுக்கிறா. அந்த மகாலட்சுமி என்ன கமலத்துல உதிச்சிருக்கா, பூமாதேவி திருத்துழாயில உதிச்சிருக்கா. இப்படி தாயார் பல அவதாரங்கள் எடுத்து நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. இப்படி இருக்கிற பொழுது இந்த நமக்கு கருணை பண்றதுக்குன்னே இருக்கா தாயார். அப்படிங்கிற போது ராமாயணத்துல சீதாதேவி சொன்னது ஞாபகத்துக்கு வருது. ஹனுமான் சொல்றார், சீதாதேவி கிட்ட ஒரு வரம் கொடுங்க நீங்க அப்படின்னு கேட்கிறார். அப்போ என்ன வரம்னு கேட்கிறார், உங்களை இவ்வளவு நாளா ஹிம்சை பண்ணிட்டு இருந்தாலே இந்த ராட்சசிகள், அவளெல்லாம் நான் அழிச்சு விடுறேன், அவளெல்லாம் துவம்சம் பண்ணிடுறேன் அப்படிங்கிறார். உடனே சீதா சொல்ற, அவா கூலிக்கு வேலை செய்யறவா, ஏதோ ராவணன் பணம் கொடுக்குறான், இவா அவன் சொன்ன வேலையை இவா செஞ்சுட்டு இருக்கா, அதனால இவா மேல நம்ம தப்பு சொல்ல முடியாது, அவனெல்லாம் நீ மன்னிச்சு விட்டுடு அப்படிங்கிறார். அதே தாயார் கருணை அந்த இடத்த தெரியறது நமக்கு. அதுவே உலகத்துல யார் தான் தப்பு பண்ணல, எல்லாரும் தப்பு பண்ணினவாதான் அப்படிங்கிறாளாம் சீதாதேவி. அப்படியா, அப்ப நீங்க என்ன தப்பு பண்ணினீள் ஆஞ்சநேயர் கேட்கிறார். ஆமா, ராமர் பக்கத்துல இருக்கிற பொழுதோ அந்த தேவையில்லாத ஒண்ணுமில்லாத அந்த மானை போய் நான் கேட்பேனோ, அதுக்கோசரம் ராமர் அதுவும் பின்னால போனார். சரி, அப்ப ராமர் என்ன தப்பு பண்ணினார்? நான் மனைவி சொல்றத செய்யணும் தான், அதுக்கு நீ எல்லாத்தையும் செய்யலாமா? இவர் எதுக்கு அந்த மான் பின்னாட போனீன்னு நான் கேட்டேன்னு போனார்? அதுவும் தப்பு தான். சரி, ஏன் நீயுமே இப்ப தப்பு தான் பண்ணிருக்கே ஹனுமான் அப்படிங்கிறார். நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு சொல்ற, தப்பு பண்ணினவாளுக்கு என்ன அபராதமோ அதை விட தப்பு பண்ணினதை கேட்கிற பாரு, அவளுக்கு அதை விட அபராதம் ஜாஸ்தி, பாவம் ஜாஸ்தி அப்படிங்கிறார். இப்போ நாங்க பண்ணின தப்பல்ல நீ என்னன்னு கேட்டுட்டு இருந்தியோ இல்லையோ, அப்போ நீயும் பாவம் பண்ணினதுக்கு சமமாறுது அப்படின்னு சொன்னாலாம். அப்படி தாயார் கருணையே அவ்வளவு கருணையோட இருக்கிறவள். அனாவசியமா யாரையுமே பாபிஷ்டன் அப்படின்னு சொல்லவே மாட்டா. பூமியை பிளர்ந்து வந்தாலே கோதாதேவி, கோதா அப்படின்னா தமிழ்ல பூமாலைன்னு அர்த்தம். பெரியாழ்வார் நந்தவனத்துல இருந்து பூக்கள் எல்லாம் பறிச்சு பெருமாளுக்கு பூவை தொடுத்து மாலை சாத்தியே பழக்கம் அவருக்கு. அந்த கையில அந்த பூவே தான் அவருக்கு எப்போ சதா சர்வ காலமும் நினைவுல வரும். அதே மாதிரி இருக்கிற பொழுதோ இந்த கோதாதேவிய துளசி வனத்திலேருந்து எடுக்கிற பொழுது அவர் கையில் அப்படியே பூ மாதிரி இருந்தாலும் அந்த கோதாதேவி. அதனாலதான் அவளுக்கு கோதைன்னு பேர் வச்சு வளர்ந்துட்டு வந்திருக்கார். அவளும் அதே மாதிரியே பூ மாதிரியே இருந்திருக்கா. அடுத்தது இங்க ஸ்ரீ தேசியன் அனன்ய சரணக சரணவகம் பிரபத்தியே அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறார். அது என்னன்னா, நான் கதி இல்லாதவன்,
இப்படி கதி இல்லாத நான் ஒன்றை பாடணும்னு நினச்சுட்டேன். அதுக்கு இந்த கதி இல்லாத எனக்கு நீதான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறார். அதுவும் எப்படின்னா நம்ம சம்பிரதாயமே ஓரான் வழியில் வந்தது. அதே ஸ்ரீ ராமானுஜர். இந்த ராமானுஜர் யாரு? ஆண்டாளுக்கு அண்ணன். அவர் கத்தியத்திரத்தில் சாதிக்கிறார் இல்லையா, அகில ஜெகன்மாதரம் அனன்ய சரணக சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு தாயார்கிட்ட சரணம் புகுறார். அதே மாதிரி ஸ்ரீ தேசிகனும் இந்த இடத்துல சொல்லியிருக்கார். இதே தேசிகன் ஸ்ரீஸ்துதியில முதல் ஸ்லோகத்திலே சொல்றார், சரணத்வாம் சரண்யாம் பிரபத்தியே அப்படின்னு. அதே பூஸ்துதியிலையும் சரணக சரணம் பிரபத்தியே அப்படின்னுட்டோ எல்லா இடத்துலையுமே தன்னுடைய தாழ்ந்த சுபாவத்தை, நான் எனக்கு எதுவும் தெரியாது, எல்லாம் நீதான் பண்ணணும் அப்படின்னுட்டோ தாயார்கிட்ட எப்பவுமே பிரார்த்தனை பண்ணிட்டோ அதுக்கப்புறம்தான் எந்த ஸ்லோகத்தையுமே ஆரம்பிப்பார் ஸ்ரீ தேசிகன். அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்ரீஸ்துதியிலையும் ஆரம்பிச்சிருக்கார். இப்படி கதியற்ற எனக்கு நீதான் எல்லாத்தையும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தில் ஆரம்பிச்சிருக்கார். அடுத்த ஸ்லோகத்தை அடுத்ததில் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.